விஷ்ணு விஷாலோட ஆரியான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 31 வேர்ல்டு வைடா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால், செல்வராகவன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பிரவீன் கே இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இப்போதைக்கு மியூசிக் டைரக்டர் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. இதை ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியா எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்திருக்கு. மெட்ராசி படத்துல இருந்து இன்னைக்கு சென்சார் அப்டேட் வெளியே வந்திருக்கு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் எக்ஸ்ல ஒரு சம்பவம் போயிட்டு இருந்துச்சு. மெட்ராசி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ரூமர்ஸ் பயங்கரமாக ஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ ரூமர்ஸ் வந்தாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. அஃபிஷியல் அப்டேட் வர வரையும் கொஞ்சம் காத்துறீங்க. படத்தோட டூரேஷன் டைம் 2 hours 47 minutes. இந்த படம் செப்டம்பர் 5 வேர்ல்டு வைடா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் ஒரு முதலமைச்சரை துண்டை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் நம்ம தளபதி விஜய் துண்டை கட்டி இழுத்துட்டு போறல, அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் இடத்துல ஒரு சிஎம் வச்சு துண்டை கட்டி விஜய் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தர் கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு, நீங்க எவ்வளவு கோடி போட்டு படம் எடுத்தாலும் இந்த ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னத்துக்கு சொல்ல வரான்னா, இது பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கிறதுனால ஜனநாயகன் படத்தை அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது ப்ரொடக்ஷனுக்கே தெரியும், அதனால படத்தை தள்ளினா வைக்க மாட்டாங்க. சொன்ன தேதியில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆக்டர் விஷால் அவர்களுக்கு இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தமே நடந்திருக்கு. உங்கள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இன்னுமா விஷால் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கே இந்த போஸ்டர் பார்க்கல தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, அவர் உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்காம தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தமே பண்ணி முடிச்சிருக்காரு போல. அந்த போஸ்டர் இன்னைக்கு தான் ட்விட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால உங்க வாழ்த்துக்களை அவர் ட்விட்டர் பக்கத்துல, இன்ஸ்டா பக்கத்துல தெரிவிச்சிடுங்க. எனக்கு இப்பயே ஒரு டவுட்டாவே இருக்கு, இப்பதான் அவர் கல்யாணமே பண்ண போறாரான்னு சொல்லிட்டு. நம்ம ஏகே அஜித் குமாரோட லேட்டஸ்ட் பிக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி வீடியோ போடக்கல, நீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் நாளைக்கு வர வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.